அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் தான் அந்த கொஸ்டின் இருக்குது. என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கப்படுகிறது. அப்போது அதன் இதழ்களின் நிறம் தோன்றுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ பச்சை, வெளிர் சிகப்பு, அடுத்து கருப்பு, சிகப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன கலரில் தெரியுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசுலேயே பார்த்துருப்போம் ஸ்பெக்ட்ரம். ஸோ ஸ்பெக்ட்ரத்தை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய ரேஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த வேவ் லென்த்தில் இருக்கக்கூடியது வந்து விசிபிள் லைட்ஸ். ஸோ இது மட்டும் தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு மேலே ரெட் இருக்கா, ரெட்டுக்கு மேலே இன்ஃப்ரா ரெட் வந்துடும், அப்புறம் மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் வரும். ஸோ அது மாதிரி வயலட்டுக்கு கீழே அல்ட்ரா வயலட்டு, எக்ஸ்ரே, காமா ரேஸ், இதெல்லாம் நமக்கு வந்து கண்ணுக்கே தெரியாத ரேஸ். ஸோ ஆனால் இது விலங்குகளுக்குலாம் இந்த அல்ட்ரா வயலட்டு, இன்ஃப்ராரெட்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது வந்து இந்த 7 கலர்ஸ் மட்டும் தான், விசிபிள் ரேஸ் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரிசம், அதை முப்பட்டகத்தில் ஒரு வெள்ளை கலர் லைட் படுறப்ப அது 7 வண்ணங்களாக அது வந்து நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறது உண்டு. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வேவ் லென்த் இருக்கிறது 700 நானோமீட்டர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ரெட்டு மேலையும், கம்மியாக 400 நானோமீட்டர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய வயலட் வந்து கீழையும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இது வேவ் லென்த் கூட அப்படி மேலே போகுது. இதுதான் நம்ம விப்ஜிஆர், அதாவது வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இந்த கலர் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர் கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து பிரைமரி கலர், செகண்டரி கலர் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தாகணும். ஸோ பிரைமரி கலர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து RGB, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கலர். ரெட்டு, கிரீனு, ப்ளூ, ரெட்டு, கிரீனு, ப்ளூ அப்படிங்கிறது பிரைமரி கலர்ஸ். அடுத்து செகண்டரி கலர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப CYMK, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சயான், எல்லோ, மெஜந்தா, கே இன்சென்ஸ், கீ கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது பிளாக். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய காம்பினேஷனில் வரக்கூடிய கலர்ஸ். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரெட்டையும் கிரீனையும் மிக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு எல்லோ கிடைக்கும். அது மாதிரி கிரீனையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணால் சயான் கலர் கிடைக்கும். ப்ளூவையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணால் மெஜந்தா கலர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த முதன்மை கலர்லேருந்து மிக்ஸ் பண்ணுறப்ப, இது ரெண்டை கலக்கிறப்ப உருவாகக்கூடிய கலர்னால இது வந்து செகண்டரி கலர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கலர் சப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம். அதாவது லைட்டு பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபில்டரு. நம்ம வந்து ஒரு ரெட் கலர் ஃபில்டர் வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ரெட் கலர் ஃபில்டர் வழியாக ஒவ்வொரு கலர் லைட்டையும் நம்ம உள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைட்டை பாஸ் பண்ணுறப்ப அது இந்த ஃபில்டர்லேருந்து வெளியே ரெட் கலராக அலோவ் பண்ணும். சரிங்களா? ஸோ சேம் கலர் இருக்குது, சேம் கலர் லைட்டை சேம் கலரில் அலோவ் பண்ணும். ஓகே. அடுத்து கிரீன் கலரில் இருக்கக்கூடிய லைட்டை நம்ம பாஸ் பண்ணுறப்ப ரெட் கலர் வழியாக போகிறப்ப அது அப்சார்ப் பண்ணிடும், வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணாது எந்த இதையும். ஸோ அதனால தான் அங்கே வந்துட்டு பிளாக்காக நமக்கு வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் எடுக்கிறோம். ஸோ ப்ளூவுமே ஒரு பிரைமரி கலர் தான். ஸோ அதையும் ரெட் கலர் இருக்கக்கூடிய ஃபில்டர் என்ன பண்ணாது, அப்சர்வ் பண்ணிடும், வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ அங்கேயும் என்ன தான் வரப்போகுது, நமக்கு பிளாக்காக தான் வரப்போகுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா சயான் கலர். சயான் கலர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எதனுடைய காம்பினேஷன் தான் சயான் கலரு, க்ரீனும் ப்ளூவும் சேர்ந்து தான் சயான். அப்போ சயானுக்குள்ளே என்ன தான் இருக்குது, க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது, ஆனால் அங்கே ரெட்டு இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த கலரையும் என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது, அது அப்சர்வ் பண்ணிடும், வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ அடுத்து வந்து மெஜந்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது காம்பினேஷன் ஆஃப் ரெட்டும் இருக்குது, ப்ளூவும் இருக்குது. ஸோ இந்த மெஜந்தாக்குள்ளே ரெட்டோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, ப்ளூவோட கான்ட்ரிபியூஷன் இருக்கனால ஸோ ரெட் கலர் ஃபில்டரில் இந்த மெஜந்தா வெளியே வர்றப்ப எப்படி வரும், ரெட் ஆல்ரெடி உள்ளக்க இருக்கிறனால அது ரெட் கலராக வெளியே வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலர். எல்லோ இஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெட் அண்ட் க்ரீன். ஸோ எல்லோக்குள்ளே ரெட் இருக்கிறனால, ப்ரெசன்ஸ் இருக்கனால, ஸோ எல்லோ ரெட் கலர் ஃபில்டர் வழியாக போய் என்ன கலராக வெளியே போகிறது, ரெட் கலராக வெளியே வரப்போகுது. அப்போ சிம்பிளான கான்செப்ட்டு, ஒரு நமக்கு ரெட் கலர் இருக்குன்னா ஸோ அது வழியாக அந்த கலர் இருக்கக்கூடிய இதை மட்டும்தான் அலோவ் பண்ணும், மற்ற எல்லாமே என்ன ஆயிரும், நமக்கு பிளாக்காக தான் வெளியே வரும். சரியா? ஸோ இதே மாதிரி அடுத்து ப்ளூ வச்சு பார்ப்போமே. இப்போ இது க்ரீன் எடுத்துக்கிறேன். இப்போ க்ரீன், இது வந்து ஒரு க்ரீன் கலர் ஃபில்டரு. ஸோ ரெட் கலர் லைட்டு பாஸ் ஆகுது. ஸோ க்ரீனில் ரெட்டு வரப்போ என்ன ஆகாது, நமக்கு வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுவோம் அந்த லைட்டை. அடுத்து க்ரீன் போகிறப்ப க்ரீன் கலர் ஃபில்டர்லேருந்து க்ரீனாகவே வெளியே வந்துடும். ப்ளூ போகிறப்ப என்ன பண்ணாது, அந்த கலரை வந்து அப்சர்வ் பண்ணிடும், ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அடுத்து சயான் இஸ் காம்பினேஷன் ஆஃப் என்னது, க்ரீனும் ப்ளூவும் சேர்ந்து தான் சயான். அப்போ இதுக்குள்ளே ப்ரெசன்ஸ் ஆஃப் க்ரீன் இருக்கனால இது வெளியே வரப்போ எப்படி வருது, நமக்கு க்ரீனாக வெளியே வந்துடும். அடுத்து நமக்கு மெஜந்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெட்டு ப்ளூ தான் இருக்குது, அப்போ இது வெளியே வராது. அடுத்து எல்லோ ப்ரெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டும் க்ரீன் இருக்குது. ஸோ க்ரீன் இருக்கனால இந்த எல்லோ வெளியே வரப்போ க்ரீன் கலரில் வெளியே வரும். சேம் இதே கான்செப்ட் தான் அடுத்து ப்ளூக்கும். ஸோ ப்ளூக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ளூ கலர் ஃபில்டரு.
ஸோ ரெட் கலர் போகிறப்ப இது வெளியே நமக்கு பிளாக்காக தான் வரப்போகுது, கிரீன் போகிறப்ப பிளாக்காக தான் வரப்போகுது, ப்ளூ போகிறப்ப எப்படி வரும் நமக்கு ப்ளூவாக வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சயானில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவோட ப்ரெசன்ஸ் இருக்கனால அது ப்ளூ கலராக வெளியே வரும். ரெட்டு ப்ளூ இருக்குது, ஸோ இது மெஜந்தால ரெட்டு ப்ளூ இருக்கனால அதுவும் எப்படி வரும் நமக்கு ப்ளூவாக வெளியே வரும். ஸோ எல்லோவில் ரெட்டு கிரீன் தான் இருக்குது, அது எதுவாக வராது, பிளாக்காக தான் வெளியே வரும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, ஸோ சேம் கலரை மட்டும்தான் அதை அலோவ் பண்ணும், அல்லது அந்த கலரோட ப்ரெசன்ஸ் இருந்தால் அது அந்த கலரை அலோவ் பண்ணும். மற்றபடி எல்லாமே நமக்கு பிளாக்காக தான் வரும். சரியா? ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இது வந்து ஒரு ஆப்பிள். ஸோ ஆப்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து நமக்கு ரெட் கலரில் நமக்கு இருக்கும். ஸோ இது ரெட் கலரில் தெரியறதுக்கு காரணமே, ஸோ ஒயிட் லைட் படுறப்ப எல்லா கலருமே அதில் படும். அதில் படுறப்ப அது என்ன கலரோ அதை மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும், அப்படி தானே? அப்போ இங்கேருந்து எல்லா கலரும் ஒயிட்லேருந்து படுறப்ப ரெட்டை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கலராக தெரியுது, இது ரெட் கலராக தெரியுது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே எந்த கலரை ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அந்த கலரை தான் நமக்கு தெரியும். சரியா? ஸோ இதே மாதிரி ஒரு பனானா எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பனானா. ஸோ ஒயிட் லைட் நம்ம அடிக்கிறோம். ஒயிட் லைட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதில் எல்லா கலரோட காம்பினேஷனுமே இருக்கும். ஸோ எல்லா கலரும் இருக்கிறப்ப அது என்ன கலரில் இருக்குதோ அதை மட்டும் தான் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இது என்னவா தெரியுது, நமக்கு எல்லோவா தெரியுது. மற்றபடி நமக்கு ஒயிட் லைட் அடிக்கிறப்ப தான் அது எல்லோவா தெரியுது. சப்போஸ் ஒயிட் இல்லாமல் வெறும் நம்ம அந்த கலர் காம்பினேஷன் இல்லாமல் மற்ற கலர் அடிக்கிறப்ப அது பிளாக்காக தெரியும். சரியா? ஸோ நம்ம பேசிக்கான கான்செப்ட் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ரோஜாவில் நம்ம க்ரீன் கலர் லைட் அடிக்கிறதுக்கு முன்னாடி மற்ற லைட் அடிக்கிறப்ப இது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பாட்டிலுக்குள்ளே நான் ரோஸ் அந்த ஃப்ளவரை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இது அந்த ரோஜாவோட கலரு. ஸோ ஒயிட் கலர் லைட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை நம்ம இதில் அடுப்போம். அந்த லைட்டை ஆஃப் பண்ணிக்கிடுவோம், சுற்றி இருக்க லைட்டை. ஓகே, இல்லை லைட் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ரோஜாவோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது என்ன கலரில் இருக்கோ அதுதான் தெரியுது இந்த இடத்துல. சரிங்களா? ஏன்னா இந்த ஒயிட் லைட்லேருந்து எல்லா கலருக்கான ரேஸுமே உள்ளே போகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அது என்ன கலரில் இருக்கோ அந்த ரெட் கலர் மட்டும்தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் அதே கலரில் தான் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ ஸோ அடுத்து ரெண்டாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் பல்ப் எடுத்துருக்குறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதாவது ரெட் கலர் ஃபில்டரில் ரெட் கலர் லைட்டு பாஸ் ஆகிறப்ப அது ரெட் கலராக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ரோஜாவுடைய கலர் ரெட்டு தான். ஸோ ரெட் கலர் தான் எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ரெட் கலர் வைக்கிறப்ப ஸோ இப்போ வந்து அதே ரெட்டு தான் நமக்கு தெரியுது, அதில் எந்த வித இதுவும் தெரியாது, அதே ரெட் கலரில் தான் நமக்கு இந்த இடத்துல தெரியுது. இப்போ அடுத்ததான் நமக்கு கேட்ட கொஸ்டின் வந்து கிரீன் கலர் லைட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஒரு ரோஜாவில் கிரீன் கலர் லைட் பாஸ் ஆகிறப்ப என்ன கலர் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் கிரீன் கலர் மாட்டுறேன். ஸோ கிரீன் கலர் லைட்டு ஆன் பண்ணிட்டேன், லைட் ஆஃப். ஸோ இப்போ இந்த ரோஜாவோட கலர் உங்களுக்கு எப்படி தெரியுது, பிளாக் கலரில் தெரியுது. கரெக்டு தானே? ஸோ இந்த ரோஜாவோட கலர் வந்து பிளாக்ல தெரியுது எல்லாருக்கும். ஸோ நான் கையில் கொஞ்சம் ரோஜாவும் வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் எடுத்து காட்டுறேன். இது ரெட் கலர் ரோஜ் தான். ஸோ இதில் வந்து நம்ம இந்த க்ரீன் கலர் அடிக்கிறப்ப ஸோ இது வந்து ரெட் கலராக இருக்கிறனால க்ரீனை வந்து அப்சர்வ் பண்ணுது, என்ன பண்ணலை, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணலை. ஸோ அதனால் இந்த ரோஜா வந்து நமக்கு என்ன கலரில் தெரியுது, பிளாக் கலரில் தெரியுது. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைட்டை வச்சு பார்த்துருவோம். ஸோ க்ரீனை வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து பிளாக் கலராக தான் தெரிஞ்சிச்சு. அப்போ அதுக்கு ஆன்சர் பிளாக் தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் அடுத்து ப்ளூ கலர் லைட்டை அடிக்க போகிறேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டே பார்த்தோம். ப்ளூ கலர் லைட்டு ரெட் கலர் ஃபில்டரில் பாஸ் ஆகிறப்ப எப்படி தான் வரும், அது பிளாக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது தான். ஏன்னா ப்ளூ கலரை ரெட் கலர் என்ன தான் பண்ணும், அப்சர்வ் தான் பண்ணும். ஸோ அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ அதையும் செக் பண்ணிடுவோம். ஸோ இதுலேயும் எப்படி தான் தெரியுது, நமக்கு அது பிளாக் கலராக தான் தெரியுது. அந்த ரோஜாவுடைய இதழ்கள் எல்லாமே என் கையில் இருக்கிறதையும் காட்டிடுறேன். ஸோ இதுலேயும் இது வந்து எப்படி தான் தெரியுதுன்னா பிளாக் கலராக தான் நமக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை கலர், அதாவது பிரைமரி கலர்னு சொல்லி பார்க்குறப்ப ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இந்த மூணுத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ரெட் கலரை வச்சு ரெட் கலரை பார்க்குறப்ப ரெட் கலர் தான் தெரியும், ப்ளூ கலரை வச்சு ரெட் கலரை பார்க்குறப்ப பிளாக்காக தெரியுது, க்ரீனை வச்சு ரெட்டை பார்க்குறப்ப பிளாக்காக தெரியுது. ஸோ இதற்கு அடுத்தபடியே செகண்டரி கலர், அதாவது இதனுடைய காம்பினேஷனால் உருவாக்கக்கூடிய கலரை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீன் இந்த ரெண்டுத்தோடைய காம்பினேஷன், இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா எல்லோ கலர் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த எல்லோ கலரில்
நமக்கு வந்து இதில் என்ன தெரியுது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லோ கலர் அடிக்க போகிறேன் நான். ஸோ எல்லோ கலர் அடிக்கிறேன். ஸோ எல்லோ கலர் அடிக்கிறப்ப எனக்கு அது என்ன கலராக தான் தெரியுது, ரெட் கலராக தான் தெரியுது. எதனால் ரெட் கலராக தெரியுது, எல்லோ இஸ் காம்பினேஷன் ஆஃப் என்னது தான், நமக்கு க்ரீனும் ரெட்டும் தான். அப்போ எல்லோவில் ரெட்டோட ப்ரெசன்ஸ் இருக்கிறனால இது என்னத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா ரெட் கலரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால் அது நமக்கு ரெட்டாகவே தெரியுது. அவ்வளோதான். சரி, ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலர் பூவில் நம்ம எல்லா லைட்டையும் அடித்து பார்த்தோம், என்னென்னு சொல்லி பார்த்தியாச்சு. இப்போ எல்லோ கலர் ஃப்ளவர் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த எல்லோ கலரில் இதில் வந்து ரெட்டோடைய காம்பினேஷன் ப்ளஸ் க்ரீன், ரெட்டு க்ரீனை சேர்த்தா தான் இது எல்லோவாக கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது மேலே ரெட் கலர் லைட்டு படுறப்ப இது என்ன கலராக ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ரெட் கலரை எமிட் பண்ணும். அதே க்ரீன் கலரில் லைட் படுறப்ப க்ரீன் கலரை எமிட் பண்ணும். ஏன்னா அந்த கலர் எது ப்ரெசன்ஸ் ஆகிருக்கோ அது மட்டும் தான் எமிட் பண்ணும். சப்போஸ் இது மேலே ப்ளூ கலர் படுறப்ப ப்ளூவோட ப்ரெசன்ஸே இங்கே இல்லை. அப்போ இது என்ன கலராக தெரியும், பிளாக் கலராக தெரியும். ஸோ ப்ளூ வச்சு செக் பண்ணிடுவோம் அதை. ஸோ ப்ளூ வந்து எல்லோவில் கிடையாது. ஸோ இதை நான் வைக்கிறேன். நமக்கு இது எப்படி தான் தெரியுது, இந்த கையில் இருக்க பார்த்தா இது பிளாக் கலராக தான் நமக்கு தெரியுது இந்த இடத்துல. பொதுவாக இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே நமக்கு ரயில்வே, எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாமில் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்ல இந்த மாதிரி கேள்விகள் வந்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சயின்ஸ் படிக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் ஓரியன்டாக நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.